அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சியாளர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சியாளர் அம்மாவால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி கிராமத்தில் இருப்பவர் நாட்டை ஆள முடியுமா? இவர் முதலமைச்சர் ஆகி 2 மாசத்துல போயிடுவார், 3 மாசத்துல போயிடுவார், 6 மாசத்துல போயிடுவார் என்று பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாரும் பேசப்பட்டது. ஆனால் ஒரு விவசாயி சிறப்பாக நாட்டை ஆள முடியும், ஒரு கிராமத்திலே இருந்து பிறந்தவர் சிறப்பான திட்டங்கள் தர முடியும் என்று நிரூபித்து நம்ம எடப்பாடியார் அவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிப்பவர், கல்லூரி முடித்தவர்கள், இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க. இன்றைக்கு நீட் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி நிறைய மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்தபோது 25 பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் மாணவ கண்மணிகள். இன்னொரு நீட்டை சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஆனால் கிராமத்திலே பிறந்த அந்த எடப்பாடியார் மட்டும்தான் இந்த பிரச்சனை புரட்சியாளர் அம்மா காலத்திலே நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை, அதிமுக கொள்கை. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீட்டை அமல்படுத்தி விட்டது. உச்சநீதிமன்றத்தில் புரட்சியாளர் அம்மா இருக்கும்போது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யதார்த்தம் என்னன்னு பார்த்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் 7.5% இடஒதுக்கீடு தந்து 600 மேற்பட்டவர்கள் MBBS பிடிஎஸ் படித்து மருத்துவர் ஆகிறாங்கன்னா எடப்பாடியார் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆல் பாஸ் பண்ணி விட்டார். இன்னைக்கு மாணவர் எங்க போனாலும் அவரு நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான், அவன் கிட்டத்தட்ட பிஎஸ்சியில 26 அரியர்கள் வச்சிருந்தான். அது பாத்தீங்கன்னா ஆல் பாஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் எம்இ சேர்ந்து நினைக்கிறேன். எம்இ சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட சண்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. திடீர்னு இப்படி வந்து இப்ப எல்லாம் எப்போ எடப்பாடியார் வருவாங்க, எதுக்கு திடீர்னு அக்கறையை கேட்கறீங்க? இல்ல எம்பி சேர்ந்துருக்கா வந்தா தான் திரும்பி யார் தான் சொல்லுவாங்க. அப்படி மாணவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நல்லா படிக்கணும், பாஸ் பண்ண மாட்டுக்கிறது இல்லை. அன்னைக்கு கொரோனா நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா காலேஜ் போக முடியல, பாத்தீங்கன்னா டீச்சிங் இல்லை. அந்த சூழ்நிலையில மாணவர்களை சூழ்நிலை புரிந்து கொண்டு அன்னைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதிகமான திட்டங்கள் தமிழ்நாடு உள்ள கொடுத்தது அந்த எடப்பாடியார் அம்மா இருந்தாங்க. முதல்ல தெரியலாம், கோயம் மாவட்டத்தில் நம்ம தொகுதி நிறைய இருக்கீங்க. இன்னைக்கு கோயம் மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கிறதுனா அந்த எடப்பாடியார் இருக்காங்க. அமைச்சராக பாத்தீங்கன்னா நம்ம தொண்டாமுத்தூர் தொகுதியில இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கோயம் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நீ பிரைவேட் காலேஜ் போய் சேர்ந்தீங்கன்னா நார்த் காலேஜ் இருந்தாலும் 30,000 ரூபாய் ஃபீஸ் வருது. வெறும் 2,000 ரூபாய் ஃபீஸ்ல 6 புதிய கல்லூரி எந்த மாவட்டத்தில் இன்னைக்கு எடப்பாடி. அதே போல பாத்தீங்கன்னா கலெக்டர் புது பில்டிங், எஸ்கேஆர் புது பில்டிங், கோயம்புத்தூர் எல்லா சாலைகளும் போட்டோம் புதுப்பிச்சு அகலப்படுத்தி. எல்லா பாலங்கள் இன்னைக்கு சென்னையில அதிக பாலங்கள், கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகமான பாலங்கள் இருக்கு. நம்ம கட்ட பாலத்தை கூட திமுக முடிக்க மாட்டேங்குது. நீங்க உத்தரப்பகுதியில போய் பாத்தீங்கன்னா அது முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா அங்க போக முடியாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். இன்னைக்கு அந்த குழந்தையெல்லாம் மேம்படுத்தி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமா மேம்படுத்தி இன்னைக்கு அருமையா பண்ணிக்கணும். அரசு மருத்துவமனை போய் பாருங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி 100 கோடி ஒதுக்கி இறுதி அறுவை சிகிச்சை இங்க பண்றோம். சிறுநீருக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு சென்னை போயிட்டாங்க நம்முடைய மக்கள். கோயம்புத்தூர்லயே பண்றோம். கேன்சர் மட்டும் நான் அமைச்சராக இருக்கும்போது 25 கோடிக்கு மிஷின் எடப்பாடி கேட்டு வாங்கி கொடுக்குறது. இப்படி பாத்தீங்கன்னா பார்த்து பண்ணிட்டு சொல்லிட்டே போலாம். அதிகமான தாலுக்கா நம்ம தொகுதியில் ஒரு தாலுக்கா கொடுத்துருக்கோம், ஆர்டிஎஃப் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்திக்கடவுள் வந்து 50 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது கோயம் மாவட்டத்துக்கு மட்டும் 3வது கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்து வேலை பாதி முடிஞ்சிருச்சு. அது குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்கும் போது 50 வருஷம் குடிநீர் பிரச்சனையே இருக்காது. சொல்லிட்டே போலாம், அவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகளோட பிரச்சனை அத்திக்கடவுள் ஒன்னார் திட்டம். 70 ஆண்டுகள் நம்முடைய மக்கள் போராடிட்டு இருந்தாங்க, விவசாயிகள் பொதுமக்கள் தான். எடப்பாடி போய் சொன்ன முதலமைச்சர் கொண்டா, நீங்க தான் ஒரு விவசாயி முதலமைச்சர் இருக்கீங்க, நீங்க இருக்கும்போது பண்ண முடியும் தம்பி, மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வரணும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க கண்டிப்பா பண்ணி போய் கேட்டதுமே நிதி ஒதுக்கி நேரம் வந்து அடிக்கல் நாட்டி 90% மழை முடிச்சிட்டோம் அத்திக்கடவுள் ஒன்னார். அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகள பிரச்சனை. ஏர்போர்ட் விரிவாக்கம் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூட்டு மீட்டிங் போட்டு நில எடுப்புகள்லாம் ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சு கொடுத்தோம். அது முடிக்காம முடித்தால் கிட்டத்தட்ட எல்லா ஐடி கம்பெனி கோயம்புத்தூர் வரும். நிறைய இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு பூரா வேலை வாய்ப்பு தரும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் உருவாகிடும். இதையெல்லாம் யாரும் முடிக்காம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.
எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் முடிவு பண்ணாங்க. கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இந்த திட்டங்களை போட முடிப்போம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மக்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லா மக்களும், ஏழைகள், நடுத்தர வர்க்கம், படித்தவர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வருத்தம். தொழிலாளர்கள், தொழில்துறையினர் எல்லாருமே ஜாட்சி எப்ப போகும், எடப்பாடி எப்ப முதலமைச்சர் எதிர்பார்த்திருக்காங்க. கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டுமல்ல, நிறைய இளைஞர்கள் மாற்று கட்சிகள் வந்திருக்கீங்க, நிறைய பேர் எல்லாம் வரவேற்கிறோம். நீங்க இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு பாசத்தோட புரட்சி எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்த கட்சி, பாசத்தோட வளர்த்த புரட்சி அம்மா அவர்கள் கட்சி. எடப்பாடியார் உங்களை மாதிரி இங்க இருந்துட்டு பொதுச்செயலாளர் இருக்காரு, ஒரு கிளைச்சார் பெண்போது இந்த மாதிரி இருந்து பொதுச்செயலாளர் இருக்காரு. எல்லா கஷ்டம் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே நல்ல ஒரு தலைவர், ஒரு எளிமையான தலைவர் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் குடும்ப பாசத்தோட, நீங்க கட்சியில மட்டும் இல்லை, குடும்பத்தோட சேர்ந்த மாதிரி தான். உங்களுக்கு நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி, அதே போல எல்லா சகோதர சகோதரியா இருந்து எல்லாருமே உங்களுக்காக உறுதுணையா இருப்போம். அது மட்டுமல்ல, உங்களுடைய தாய் தந்தையெல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நல்லா எவ்வளவு வளர்த்து எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க அதே போல உங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும். நம்ம ஆட்சி வரும்போது தேவையான உதவிகள் கண்டிப்பா நம்ம செய்வோம். கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க கட்சி உடன் நிற்கும். அதே போல பகுதியில் அவங்க வந்திருக்காங்க எல்லாம் பேர் எழுதி கொடுங்க, அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் வழங்குவோம். இங்க உள்ள இருக்கிறவங்க யாருக்கு பொறுப்பு விரும்புறீங்க அதெல்லாம் எழுதி நீங்க ஒன்றிய நகர பேரூராட்சி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வார்டு சேர்த்து கொடுங்க, எங்களுக்கு வந்துடும். அதுல நீங்க யார் உங்களை கூட்டு வந்துருக்க அவங்களால கொடுங்க, அந்த பொறுப்பாளருக்கு கொடுங்க. கண்டிப்பா தேவையான பொறுப்புகளும் போட்டு தருவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்களும் கட்சி வேலைங்கிறது பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இருக்கும். அதே போல மற்ற நேரத்தில் ஒரு ஈவினிங் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க யாரும் தொழில் கிடைக்க வேண்டியதில்லை, வேலை கிடைக்க வேண்டியதில்லை. அதனால ஒரு தொழில் நல்லா பார்க்கலாம். நம்ம கட்சியில எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க எல்லாம் இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை